இறை இரக்க ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, விடுவிக்க முடியாத ஆபத்தான துன்ப சூழல்களிலிருந்து என்னை விடுவிப்பவர் யார் என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இதோ இறை இரக்க ஆண்டவரின் வாக்கு உங்களுக்காக. சங்கீதம் 50:15 வசனத்தில் அவர் கூறுகின்றார், ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லுகின்றார். ஆம், வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நம்மை சூழ்கின்றன. நோய்களாலோ, கடன், துயரம், பயம், மன அழுத்தம், பாவத்தின் கட்டுப்பாடு போன்றவற்றிலிருந்து வெளியேற வழி தெரியாமல் தவிக்கின்றோம். அத்தகைய தருணங்களில் நம்மை விடுவித்து அந்த துன்ப சூழலிலிருந்து காப்பவர் யார் என்று நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்ற இறைவனின் வாக்குறுதியே நம்மை காக்கும் அந்த மிக பெரும் நம்பிக்கையாகும். நம்மை காப்பாற்ற வல்லவரும் அவரே ஆவார். அவர் நமது குரலை கேட்கின்றார், நமது கண்ணீரை பார்க்கின்றார், நம்மை சோதனையில் தனியாக விட்டுவிடாமல் தமது கரத்தை நீட்டி உயர்த்துகின்றார். இறைவனின் விடுதலை சில நேரங்களில் சூழ்நிலையை மாற்றுவதன் மூலம் வரலாம். சில வேளைகளில் அந்த சூழ்நிலையை தாங்கும் புதிய வலிமையை தருவதன் மூலமாகவும் வரலாம். எந்த வழியாயினும் அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவரது நேரம் சரியானது, அவரது வழி சிறந்தது. இன்று நீங்கள் எந்த கட்டுப்பாட்டிலோ, துயரத்திலோ, பயத்திலோ இருந்தாலும் தப்புவிக்கும் இறைவனை நம்புங்கள். மனிதனால் முடியாததை இறைவனால் செய்ய முடியும். அவரை நோக்கி கூப்பிடும் இதயத்தை அவர் ஒருபோதும் கைவிடவும் மாட்டார், ஏமாற்றவும் மாட்டார். ஆகவே இன்றைக்கே உங்கள் குரலை கேட்டு உங்களுக்கான எல்லா நலன்களையும் அருளி உங்களை ஆபத்திலிருந்து தப்புவிக்கும் இறைவனாக அவரை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமேன். இறை இரக்கம் போற்றி.